ஹலோ காய்ஸ், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இல்லை நீங்கள் இந்த ஜூஸ் பாட்டில் குடிக்கிறீங்க. ஆனால் இதில் கெட்டது என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இதை பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதில் கெமிக்கல் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் இதில் தான் கெமிக்கல் இருக்குது. நீங்கள் 100% நீங்கள் இதில் நீங்கள் நிறைய பழம் போட்டிருக்குன்னு நினச்சிங்க. இந்த பிக்சரை பார்த்து அப்படிலாம் இல்லைங்க. இதில் பழம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ ப்ளம்ஸே 100%க்கு 2% தான் இருக்கான். மற்றதுலாம் சால்ட், சுகரு, கெமிக்கல்ஸ் தான் இருக்கான். வேறு என்ன ஜூஸ் தான் நீங்கள் இது பண்ணணும்னா கொக்கோ கோலா, ஷவனாப் குடிக்கவே கூடாது. ஏன்னா அதில் இருக்க கேஸ் உங்கள் வயிற்றில் போய் ஜீரமாகும். நீங்கள் நம்புறீங்க, பட் ஆனால் அந்த விஷயமே இல்லை. அந்த கேஸில் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால உங்கள் குடலில் போய் அது எரிக்குது. ஓகேவா? அதனால நீங்கள் ஷவனாப்லாம் கொக்கோ கோலாலாம் குடிக்கக்கூடாது. மற்ற ஜூஸில் எது தவிர்க்கணும்னா மேங்கோ ஜூஸு, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கணும். பன்னீர் சோடா கூட ரொம்ப தவிர்க்கணும். பன்னீர் கூட குடிக்கக்கூடாது. நீங்கள் வேணால் வீட்டில் கூட லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். முக்கியமாக மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கணும் கண்டிப்பாக. அது ரத்தத்தை மேம்படுத்தும், அதிகப்படுத்தும் ரத்தத்தை. அதனால் அதெல்லாம் குடிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட் அப்படின்னா 7up இது மட்டும் குடிச்சிடாதீங்க. அண்ட் பை சரவண கிருஷிதா, ஃபியூச்சர் டாக்டர். தேங்க்யூ.